வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸின் வீட்டை நோக்கி வந்த படையெடுத்த முக்கியமான புள்ளிகள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு சிலர், அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் நேரடியாக பன்னீர்செல்வத்தை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், ராமநாதபுரத்தில் பெரும்பாரியான வாக்குகளை ஓபிஎஸ் அவர்கள் கணிச்சமாக பெற்றிருக்கிறார். சமுதாய வாக்குகளும் குறிப்பிட்ட வாக்குகளும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் அனைவரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து அவருக்கு நிறைய விதமான பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வைக்க போக போவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றால் அதன் பிறகு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமை கைப்பற்றி விடுவார். அதன் பிறகு என்ன, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பெரும் வாரியான பார்த்திங்கன்னா கட்டமைப்பில் கொண்டு வருவார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சமீபத்தில் கூட நம்முடைய சசிகலா அவர்கள், சசிகலா அவர்களும் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு அனைத்தும் மாறும், திருந்தாதவர்கள் திருந்துவார்கள் அப்படின்றதையும் சுட்டி காட்டும் வகையில் இருந்து கொண்டிருந்த வேளையில் தற்பொழுது இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ முக்கியமானவர்களுக்கு பொருந்தும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா மறைமுகமாக இபிஎஸ்ஐ சம்பவம் செஞ்சு விட்டு போயிட்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக என்பது பெரும் வாரியாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அதிமுகவை மீண்டும் மீட்டெடுக்க பலவிதமான முயற்சிகளை பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க வேண்டிய சூழல் இந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த ஒரு தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா? பெற்றால் கண்டிப்பாக அதிமுகவில் செல்வதற்கு ஒருபடியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வெற்றி பெறாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிக்கலாக அமைந்துவிடும் என்றும் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அதனால் எது எப்படியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக மாறணும், பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கமாகவும் ஆதரவாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவில் சென்றால் மீண்டும் ஒருங்கிணைப்பாளராக தொடர்வாரா? அப்படி இல்லாவிட்டால் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதேனும் எம்எல்ஏவாக பார்த்திங்கன்னா தொடர்வாரா அப்படின்றது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்கள் இப்போ ரீசெண்டாக பேசிட்டு வராங்க. ஆனால் கண்டிப்பாக பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்வாரியாக பதவி கிடைச்சாலும் கிடைக்கலாலும் பரவாயில்ல, நமக்கான அங்கீகாரம் அதிமுகவில் கிடைச்சாலே போதும், அதுவே நான் வைத்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு விடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார். ஓகேங்களா, அவருக்கு பிடிச்சது இரட்டை இலை சின்னம் அதிமுக. ஏன்னா அவரை வளர்த்தது, வளர வைத்தது, முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தது அனைத்தும் அந்த கட்சி தான். அந்த கட்சிக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்பதற்காகவே பார்த்திங்கன்னா அவர் வேறு எந்த ஒரு கட்சியிலும் சேராமல் பாஜகவுடன் மட்டும் கூட்டணி அமைத்து தற்பொழுது சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டு தற்போது இந்த ஒரு தேர்தலை சந்தித்து இருக்கிறார். நான் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன்ற உறுதியை நின்றதற்கு காரணம் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றணும், அது எப்படியாச்சும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கைப்பற்றி ஆகணும், வென்றே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஒரு தேர்தலை விட்டு விட்டார், இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றாமல். அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக கணிச்சமாக பெரும் விதத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெற்றால்தான் பெரும்பாலான வாக்குகளையும் ஆதரவுகளையும் அவரால் பெற முடியும். இல்லாவிட்டால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார். அதுக்கப்புறம் எடப்பாடி முன்னுக்கு வந்துடுவாருங்க. ஓகேங்களா, எடப்பாடி கையில் தலைமை இருக்குது, கட்சி இருக்குது, அவர் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதை மாற்றணும்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு நுணுக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக அதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.